You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், உங்கள் வர வைக்கின்றேன். தேவனுடைய பெரிதான கிருபையால் நித்திய ஜீவன் என்ற இன்னொரு எபிசோடில் நாம் சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். போன நிகழ்ச்சியில் போடப்பட்ட சில காரியங்கள் நேரத்து நிமித்தமாய் அதோடு கூட நிறுத்தப்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அதன் தொடர்ச்சியை பாருங்கள். காரணம், வசனத்தை ஆராய்ந்து அறிகிறதுனால் நித்திய ஜீவன் உண்டு என்று நமக்கு துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. போன முறை நிறைய சுவாரஸ்யமான காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்பதாய் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட வைக்கப்பட்டிருக்கிறது. வசனத்தை ஆராய அநேக காரியங்களை தெரிந்து கொண்டு தேவனை நெருங்கி வாழக்கூடிய கிருபைகளையும் இரக்கத்தையும் தேவன் நமக்கு தருவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். எனவே இந்த நிகழ்ச்சியில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பெனி யோசை அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ந்து நம்மோடு கூட தொடர்ச்சியாய் பேச போகிறார்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இந்த நிகழ்ச்சி எங்களோடு கூட இருப்பதற்காக மிகுந்த சந்தோஷம். போன எபிசோடில் விடப்பட்ட காரியத்திலிருந்து தொடர்ந்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகிறோம். இப்போது பாஸ்டர், ஒரு மனுஷனுக்காக பேசுறதுக்கு தேவன் அழைத்த ஒரு மனுஷன் மோசே. இவருக்காக இவர் செய்கிறார். இவருக்கு என்ன பேசுறாங்கன்றது தெரியாது, இந்த விஷயமே அவருக்கு தெரியாது. ஆனா ஒரு மனுஷனுக்கு பேசுறதுக்கு ஆண்டவர் இறங்கி வராரு பாருங்களேன். பிரைஸ் காட். உண்மைதான். அப்போ அவர் நேசிக்கக்கூடியவர்கள் அவருக்கு ஏற்ற மாதிரி செய்யும் போது நாமை குறித்து யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் அங்க இறங்கி வராரு பாருங்க. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்குங்க. அந்த மோசே உண்மை உள்ளவன். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இவங்க கிட்ட சொல்றாரு, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். அதுதான் ஃபர்ஸ்ட். இப்போ ஒரு விஷயத்தை இதை பேசும்போது சொல்லணும்னு விரும்புகிறேன். மோசே முதல் 40 ஆண்டு எகிப்தில் இருந்திருக்கிறாரு. 2வது 40 ஆண்டுகள், ஏன்னா அவர் கொலை செய்தது நிமித்தமாக தான் அவர் அங்கேருந்து ஒடியாந்து வனாந்தரத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் ஆண்டவர் தான் எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்குறார். ஏன்னா அவர் பிறவிலிருந்தே காப்பாற்றி கொண்டு வந்தது ஆண்டவர் தான். இங்கே எப்படி இயேசு கிறிஸ்து காப்பாற்றப்படுகிறாரோ அதே போல் மோசையும் காப்பாற்றப்படுகிறார். இது ரெண்டுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, மோசை என்றாலும் சேவியர் என்று தான் அர்த்தம், ஜீசஸ் என்றாலும் சேவியர் என்றாலும் தான் அர்த்தம். இது ரெண்டுக்கும் அந்த அர்த்தங்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. மோசையை பொறுத்தவரையிலும் அங்கே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பதற்காக இயேசு உலகத்தை ரட்சித்தவர், உலக ரட்சகர். இவர் உலகத்துக்கு ரட்சித்தவர். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சித்து வெளியே கொண்டு வருவதற்காக தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். இங்க இவரே தேவன், ஆனா அந்த இடத்துல ஒரு மனுஷனை வச்ச ஆண்டவர் இவர் தன்மை அவர் மூலியமா வெளிப்படுத்தி வெளியே கொண்டு வர்றார். அப்படிதான் பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல மோசே ரெண்டு பகுதி, முதல் 40 2வது 40 தவறா வாழ்ந்திருக்கலாம், உலக பிரகாரமாக இருந்திருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம், வனாந்தர வாழ்க்கை அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் அவரை தெரிந்து கொண்ட பிறகு அவர் வாழ்க்கை மாறிச்சு. நம்ம அவர் அந்த 80 ஆண்டு வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கவே கூடாது. இப்போ ஆண்டவர் கூப்பிட்ட பிறகு அவர் எப்படி வாழ்ந்தார், அதுதான் முக்கியம். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கூப்பிடுறதுக்கு முன்ன எப்படி வாழ்ந்தார் நமக்கு முக்கியம் இல்லை. ஒருவேளை பார்க்கலாம் அவர் இப்படிலாம் இருந்திருக்கிறாருன்னு சொல்லலாம். அவரே அப்படி இருந்திருக்கிறார் இல்ல, இயேசு அறிந்து கொண்ட பிறகு அவர் எப்படி ஆயிட்டார்ன்றது தான் முக்கியம். இன்னைக்கு அதை பார்க்கறதுல அவர் கூட இப்படிதான் பண்ணியிருக்கிறார், இவர் கூட இப்படித்தான் பண்ணியிருக்கிறார், ரொம்ப ஈஸியா பேசிடுறாங்க. ஆனா இயேசு அறிந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது என்பதை நம்ம ரொம்ப துல்லியமாய் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துக்கு போன உடனே இந்த ஆசரிப்பு கூட இடத்துக்கு முன்னே நிக்கிறாங்க. இப்போ 3 பேரும் நிற்கிறாங்க. 3 பேரும் ஆண்டவர் கூப்பிடுறாரு. என்னத்துக்கு கூப்பிடுறாருன்னு மோசைக்கு தெரியாது. மோசே வெளியே நின்றுட்டார். இப்போ என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 பேரும் வாங்க அப்படின்னு உடனே இவங்க மனம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னதான் பேசுறாங்க. மோசே வெளியே நிப்பாட்டிட்டாரு. நம்மள உள்ள கொண்டு வந்தார். பத்தியா, நம்ம பேசுறது சரிதான். ஆரோனும் மீரியாமும் 2 பேரும் ஒன்னு பாத்துக்கிறாங்க. ஆனா வாய் திறந்திருக்க மாட்டாங்க மோசைக்கு முன்ன. ஆனா பாத்துக்கிறாங்க, வா உள்ள அண்ணருக்கு மோசையை வெளியே நிற்க வச்சுட்டாரியா அப்படின்னு. ஆனால் அங்கே உள்ளே போன உடனே ஆண்டவர் பேசுகிற விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஹியர் மை வேர்ட்ஸ், இஃப் தேர் இஸ் அ ப்ராஃபிட் அமங் யூ, ஐ த லார்ட் மேக் மை செல்ஃப் நோன் டு ஹிம் இன் அ விஷன், ஐ ஸ்பீக் டு ஹிம் இன் அ ட்ரீம், நாட் சோ வித் மை சர்வன்ட் மோசஸ். அவனோட சொப்பனத்திலையும் இல்லை, அவனுடைய சொப்பனம் சொல்றது கணவன் சொல்றா பாஸ்டர், ட்ரீம்.
2 பகுதியா நம்ம பார்க்க முடியுதுங்க. உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தினால் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தினால் அவனோடு கூட பேசுவேன். தரிசனம் சொப்பனம் அதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது, இன்னும் ஒரு முறை வாசிக்கிறேன். கர்த்தராகிய நான் தரிசனத்தினால் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தினால் அவனோடு கூட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அப்போ தரிசனத்தினால் சொப்பனத்தினால் மற்றவங்களோடு கூட பேசுவேன், ஆனா என் தாசனாகிய மோசேகிட்ட அப்படி இல்லை அப்படின்ட்டு அங்க ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்போ வேற வித்தியாசமா என்ன பண்றாருங்க, முகமுகமாய் என்ன அதுதான் முகமுகமாய் பேசினேன். அதுதான் சொல்றார், not with my servant Moses, he is faithful in all my house. ஆமென். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். I speak with him face to face. ஆமென். அங்க பாருங்க, நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாவும். என்ன அழகா இருக்கு பாருங்க. அதாவது மோசேக்கு தெரியாத விஷயம் பாஸ்டர் அது. ஆண்டவர் உங்களை கூப்பிட்டு இல்லைனாலும் மோசைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இவங்க மோசை எதிர்க்கா பேசல, மோசை இல்லாத நேரத்துல தான் பேசுறாங்க. ஆனா ஆண்டவர் உடனே இறங்கி வந்து 3 பேரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு இவங்க 2 பேரையும் உள்ளேயும் கூப்பிட்டு அவங்க கிட்ட ரொம்ப தெளிவா பேசுறாரு பாருங்க. அப்ப ஆண்டவர் தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மோசை 80 ஆண்டு விட்டுருவோம், ஆனா கடைசி 40 ஆண்டு அவர் தேவனோடு நடக்கும் போது அதான் பைபிள்ல எபிரேயர்ல சொல்ற அநித்தியமான சந்தோஷத்தை பார்க்கலாம் அனுபவிக்கிறதை தேவனுடைய ஜனத்தோட துக்கத்தை அனுபவிப்பதே நலம் என்று எண்ணி இனி வரக்கூடிய பலன் மேல் நோக்கம். அவர் எப்போ ஆண்டவரை பார்த்தாரோ அவருக்கு நித்தியம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால முற்றிலுமா தேவனை பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாரு, எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த காலத்துல நம்ம நித்தியத்தை குறித்து அதிகமாக பேசினாலும் சரி, வார்த்தையை குறித்து பேசினாலும் சரி, முக்கியத்துவம் சில காரியங்களுக்கு கொடுக்கறத நாம் உணர்ந்து தான் பார்க்கணும், ஒவ்வொருவரும் பார்க்கணும். அதில் இப்போ இந்த சம்பவத்திலிருந்து ஒன்று நாம் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டால், நம்ம பேசுகிற வார்த்தை மிகவும் முக்கியமானதாக இருக்கணும். அதாவது மற்றவங்களுக்கு விரோதமாக பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாதபடிக்கு இவங்களுக்குள்ள இருந்த அந்த ஒரு பெருமை, அவி மோசே கூட மட்டுமா பேசினாரு, எங்களை கூட பேசினாரே அப்படின்னு சொல்லும்போது கூப்பிட்டு தெளிவுபடுத்துறாங்க பாருங்க. கர்த்தர் என்ன கேட்டா, தீர்க்கதரிசியோ மற்றவங்களா இருந்தாங்கன்னா அவங்களோடு கூட சொப்பனத்தின் மூலமாவோ தரிசனத்தின் மூலமாவோ பேசுவேன். ஆனா என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, நான் முகமுகமா பேசுவேன். ஆமென். அந்த ஒரு அனுபவம் நமக்கு தேவைப்படுதே. கண்டிப்பா. நாம ஏதோ பைபிள் வாசிக்கும் போது கர்த்தரையும் கூட பேசினாருன்னு சொல்ற அனுபவம் வேற. அதான் பாஸ்டர், இதெல்லாம் கேட்டு வாங்க முடியாது. ஆண்டவரே எங்கூட, அதாவது இப்போ ஒரு பாட்டு கூட எழுதியிருக்கிறாங்க, அந்த பாடல் வந்து நிறைய இடத்துல பாடப்படுறது, உங்க முகம் பார்க்கணுமே அப்படின்றது. உங்க முகத்தை நான் பார்க்கணும், உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. அப்போ இதெல்லாம் கேட்டு வாங்குற விஷயம் இல்லை. மோசை வந்து நான் முகமுகமா உன்னோட பேசின வானெல்லாம் கூப்பிடல, ஆண்டவர் தெரிந்து கொண்டு இறங்கினார், மோசையோட கர்த்தர் பேசினார். இப்போ அதுக்கு காரணம் அவன் தேவன் பக்கமா தன்னை திருப்பிக் கொள்றான். நாம் தேவனோடு கூட இணைந்து வாழறோமான்றதான் முக்கியம் பாஸ்டர். அதான் ரொம்ப முக்கியமானது. அதுதான். ஆமா. அது மட்டுமல்லாதபடிக்கு ஒரு சில வசனத்தின் ஆதாரங்களை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் மோசையோடு கூட பேசின அனுபவங்கள். யாத்ராமும் 24வது அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்களேன். பின்பு அவர் மோசையை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாப்பும் அபியும், நீயும் ஆரோனும் நாதாப்பும் அபியும் இஸ்ரவேலில் மூப்பர்களில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து அப்படின்ட்டு வசனம் சொல்றது. அப்ப இங்க 4 பேரு, நீயும் அப்படின்னாக்கா மோசே, ஆரோன், நாதாப், அபியூ, மீதி இருக்கிற 70 மூப்பர்களும் ஏறி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குது, மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஆமென். அழைச்சாரு 4 பேரை. இல்ல, ரொம்ப தெளிவா சொல்றாரு பாருங்க. சொல்லிட்டு யார் எங்க நிக்கணும், எங்க வரணும், யார் யாங்கிட்ட வரணும். அழகா இருக்கு பாருங்க. அதுதான். ஏன்னா இந்த மோசைக்குள்ள உண்மைத்தனம் இருந்தது. அவங்களுக்குள்ள உண்மை இருந்துச்சா இல்லைன்னு தெரியல நமக்கு. ஒருவேளை சில விஷயத்த வந்து அன்பேலன்ஸ்டாக இருந்திருக்கலாம், மாம்சிகமாக இருந்திருக்கலாம், அவங்களோடு கூட பேசுறதுல வந்து பிரயோஜனம் இல்லைன்னு ஆண்டவர் யோசித்திருக்கலாம். ஆனால் யார் மூலியமாக பேசினா அது பிரயோஜனப்படும்,
யாரை வந்து என் ஜனங்களை விடுவிச்சு கொண்டு வருவார், யார் பேசுறதுக்கு கிருபை பெற்றார் ஆண்டவர் செலக்ட் பண்ணி அவர்கள் கொண்டு வர்றாரு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் கூப்பிட்டு எவ்வளோ தைரியமாக நீங்கள் பேசியிருப்பீங்க, நான் அவனோட முகமுகமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு, ஈவன் பிளெயின்லி அண்ட் நாட் டார்க் சேயிங்ஸ் and he sees the firm of the Lord, then why then you were not afraid to speak against my servant Moses? இன்னொரு ஒரு அவனுக்கு விரோதமா பேசுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? இல்லைங்க, இன்னொரு ஒரு வார்த்தை அதுல இருக்கு பாருங்களேன். 8வது வசனம், நான் அவனுடன் மறைப்பொருளாக அல்ல முகமுகமாக பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். ஆமென். கர்த்தருடைய சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமற் போனது என்ன தைரியம் உனக்கு? இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சார் வெளியே நிற்கிற மோசைக்கு இங்கே உள்ள நான் எனக்கு அதனே தெரியாது. மோசே வருவலை யோசித்திருக்கலாம், இவ்வளோ நாள் கர்த்தர் நம்மளை தானே கூப்பிடுவாரு, இப்போ இவங்களை கூப்பிட்டாரு, இவங்க 2 பேரையும் கூப்பிட்டுருக்காரு, நம்ம எதனா பண்ணிட்டோமா, ஏன் இவங்களை கூப்பிடுறாருன்னு கூட ஒரு வேளை இவர் யோசித்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு வேளை இப்படியும் யோசித்திருக்கலாம், சரி ஆண்டவர் அவங்ககிட்ட என்ன பேசுறாரு அப்படின்றதும் யோசித்திருக்கலாம். மோசே என்ன யோசித்தாருன்னு நமக்கு சொல்லலை, ஆனா ஆண்டவர் ரொம்ப தெளிவா பேசுறாரு பாருங்க. அவங்களோட எப்படி தைரியம் வந்துச்சு உங்களுக்கு? இது வந்து மோசே வந்து ஆண்டவர் அவங்க கூட பேசி சொல்லுங்கப்பான்னு கூட சொல்லலை, ஏன்னா அவருக்கு விஷயமே தெரியாது. வர சொன்னாரு, மோசே வெளியே நிக்க சொன்னாரு. கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் அதாவது இதுக்கு ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயம்லாம் செய்யணும், இதுக்காக மணிக்கணக்காக ஜெபிக்கணும், இதனால உபவாசம் பண்ணணும், அதெல்லாம் இல்லை. தேவனோட நடக்கணும். ஆமென். அவரோடு நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவர் நமக்காக எல்லா இடத்துலையும் இறங்கி பேசுவதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். இஸ் ரெடி. ஒரு மனுஷனுக்காக தேவன் இறங்கி வந்து பேசுறார். அவனை குறித்து இப்ப இங்க சாட்சியம் கொடுக்கிறார். அப்ப அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, so anger of the Lord was aroused against them and he departed. கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது, அவர் போய்விட்டார். யாரு? கர்த்தர் போயிட்டார். ஆண்டவர் திட்டிட்டு சொல்லிட்டு போயிட்டார். இவங்களோட அதுக்கு அப்புறமா பேசல. அடுத்த வசனம் சொல்லுது, and when the cloud departed from above the tabernacle, suddenly Miriam became leprous. Amen. And white as snow, and Aaron turned towards Miriam, and there she was a leper. மேலும் கூடாரத்தை விட்டு மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மீரியாம் உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அவள் குஷ்டரோகி. ஏன்னா இவர் டாக்டர், யார் இவர்? பிசிஷியன். இவர் தான் கண்டுபிடிக்கிறது எல்லாருக்கும். ஏன்னா குஷ்டரோகியெல்லாம் இவங்ககிட்ட தான் வந்து, நீ குஷ்டரோகி, நீ பாலியத்துக்கு வெளியே இருக்கணும் அப்படின்னு கொண்டு போய் வச்சிருவாங்க. 2 பேரும் பேசுனாங்க. நான் நினைக்கிறேன் மீரியாம் அதிகமா பேசியிருப்பாங்க. அதனால தான் குஷ்டம் உடனே அவங்களுக்கு வந்தது. இவர் சர்டிஃபை பண்றாரு, குஷ்டம் வந்துருச்சுன்னு. ஆனா இதுல ரொம்ப விசேஷமா என்னன்னா பாஸ்டர், நான் கவனிக்கிறது, இந்த வசனத்துல கவனிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை குறித்து ரொம்ப அக்கறை உள்ளவர். ஆமென். ஆனா அந்த பிள்ளைகள் ஒருவேளை நம்மளாம் இருந்தா கூட நம்ம சொந்த இஷ்டமா வாழாதபடி அவர் சித்தத்தின்படியே வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்க. அவர் சித்தம் சொல்லி நம்ம இஷ்டத்தை செய்யவே கூடாது. முற்றிலும் அவர் சித்தம்னா அவர் தான் நம்மளை டைரக்ட் பண்ணணும், டைரக்டரா இருக்கணும். அவர் தான் எல்லா விதத்திலும் நடத்தணும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. அதாவது எந்த அளவுக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குறாருன்னா, காலில் சப்பல் போடுற வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா பேதுரு பார்த்து சொன்னார், உன் பாதரட்சியை மாட்டுப்பானார், உன் துணியை கஸ்கிட்டு வா, நாளைக்கு கர்த்தர் சந்திக்கிறாருன்றார் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட. ஆமாம், துணியை துவைத்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிங்கன்றார். அந்த அளவுக்கு தேவன் பரலோகம் ஒரு மனுஷனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது. ஏன் அப்படின்னா அவர் அவ்வளவா ஜனங்களை நேசிக்கிறார். ஆனால் நம்ம நேசித்து அவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்போது நமக்காக எப்படிப்பட்ட அவர் இறங்கி பேசுவதுக்கு நமக்கு தெரியவே தெரியாது. மோசைக்கு தெரியவே தெரியாது கடைசி வைக்கும். ஆமா, இது மோசை வெளியே தான் நின்று இருக்காரு. ஆனால் இங்க பார்க்கும்போது மேகம் கோடாத்தை விட்டு நீங்கிட்டு மீரியாம் உறைந்த மழையின் வெண்மையாகி குஷ்டரோகியானால், ஆரோன் மீரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியா இருக்க கண்டான். அப்போது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாது.
இப்போ அவருக்கு தெரியாது என்னை மன்னிச்சிருன்னு கேட்குறாரு இவர். ஒருவேளை இவருக்கு வேற விதமா கூட ஒரு பயம் வந்திருக்கலாம்ல. இப்போ மீரியாமுக்கு வந்துருச்சு, நாளைக்கு எனக்கு வந்துடும், எனக்கு அடுத்த எனக்கு வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் கூட இருக்கலாம். மோசே வந்து விஷயம் தெரியாமலே ஒரு மன்னிப்பு கேட்குறாரு போய். ஆமா. அதே நேரத்தில் இன்னொன்று கூட பாருங்க, இப்போ மோசேக்கு விரோதமாக இவங்க பேசின பிறகு ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை மோசே அவங்க கிட்ட ஒண்ணுமே கேட்கல. ஆனா இப்படி விரோதமாய் பேசினதை கர்த்தர் கேட்டார் அப்படின்னு தான் வசனம் இருக்கு. கர்த்தர் கேட்ட உடனே அடுத்து கர்த்தர் என்ன பண்றாரு, மோசே கிட்ட சொல்றாரு, மோசே மீரியாம் ஆரோனை கூட்டிட்டு வா அப்படின்றாருங்க. அப்போ இவங்களுக்கு விரோதமாக பேசப்படும் போது மோசே மௌனமா இருக்காரு. ஏன் பேசுனீங்க, ஒரு வார்த்தையும் கேட்கல. இன்றைக்கு அநேக நேரங்களில் ஒரு பழமொழி இருக்கு, அவளுக்கு போய் 58 முடிச்சு போட்டுக்கிட்டான் அப்படின்னு. அது போல போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிக்கல, மௌனமா இருந்தா. அதனால தான் வசனம் சொல்லுது, பேசாமல் இருந்தால் மூடனும் ஞானி எனப்படுவான். அதுதான் பேசாத இருக்கிறது பலன் பாஸ்டர். ஆமா. அடுத்து இன்னொன்னு என்னன்னு கேட்டா, வார்த்தையின் மிகுதினால் பாவம் பிறக்கும். அவங்க பேசும்போது குறுக்கால இவரும் போயிட்டு ஏதாவது பேசி இருந்தா வேற மாதிரி ஆயிருக்கு. ஏன்னா இவருக்கு விஷயமே தெரிஞ்சிருக்காது. என்னடா பண்ணிட்டீங்க, என்ன கூப்பிடல, உங்களை கூப்பிடுறாரு, நான் என்ன பண்ணிட்டேன், இதெல்லாம் கேட்கல. அவர் சைலண்டா இருக்காரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ நம்ம கொண்டு வரும்போது பிலாத்துக்கு முன்னே நிக்க வைக்கும் போது அவரை பல கேள்வி கேட்கறாங்க. பைபிள் ரொம்ப அழகா அங்க போடப்பட்டிருக்கும், இயேசுவோ மௌனமாய் இருந்தார். ஆமா, அவர் எதுவுமே பேசல. நம்ம யோசிக்கிறோம், நம்ம பேசிட்டா பலன், நமக்கு விரோதம் என்ன சொல்லிட்டு அவங்கள 4 கேள்வி கேட்டால் தான் நமக்கு ஆரம் மண் சாரம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் மௌனமாக இருக்கிறது தான் பலன். நம்ம எவ்வளோ சைலண்டாக இருக்கிறோமோ அதான் ஆண்டவர் செங்கடலுக்கு முன்னே நிற்க வச்சு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, நீங்கள் சும்மா இருப்பீங்க. ஆமாம், ஸ்டாண்ட் ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் த லார்ட். ஆமென். சும்மா இருப்பா நீ, நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லும் போது நம்ம ஏன் ரிஸ்க் எடுக்கணுன்றேன். நம்ம வேலை சும்மா இருக்கணும். இன்னொன்று பாருங்களேன், இந்த பூமியில் இருக்கும்போது நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து, நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து, கிருபையை கொடுத்து, வழி நடத்தி, போதித்து, நடத்தி, அப்படியே அவர் நிச்சயத்துக்குள்ள என்ன பண்றாருங்க, கொண்டு போகிறார். ஒரு வளமுள்ள தேவனா இருக்கார். ஆமா. அப்படி இருக்கும்போது அவருடைய கிருபைக்காக நாம என்ன செய்யணும், காத்திருக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல நடக்கிற சம்பவத்தை நாம இதையும் சற்று பேசலாம். அதாவது இப்போ ஆரோன் போயிட்டு என்ன செய்தான்னு கேட்டா, மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, 11வது வசனம், நாங்கள் புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதீரும். இப்ப நாங்க புத்தீனமா பேசிட்டோம் அப்படின்ட்டு அங்கே சொன்ன பிறகு இல்ல சொல்லிட்டு சொல்றாரு பாஸ்டர், which we have sinned, நாங்கள் பாவம் செய்தோம். ஆமா, அங்க இருக்கு. ஆமா, புத்தீனமாய் செய்த எங்கள் பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். அப்போ இந்த புத்தீனமாய் செய்த இந்த பாவத்தை, அப்போ பாவ உணர்வு அவங்களுக்கு வந்துருச்சு, அவங்களுக்குள்ளே வந்துருச்சு. ஏன்னா தேவன் வந்த உடனே பாவ உணர்வு வந்துருச்சு. ஆமா, தேவன் வந்தாரு, பேசினாரு, விலகி போயிட்டார். ஆமா, அவர் உனக்கு இப்படி நடக்கும்னு கூட சொல்ல, அவர் விலகி, அவர் கோபப்பட்டாலே போதும் பாஸ்டர், எல்லாம் மாறிடும். அவர் கோபப்பட்டார், இது குஷ்டரோகம் வந்துருச்சு. ஆமா ஆமா. இப்போ அப்படியெல்லாம் சொல்லிட்ட பிறகு 13வது வசனத்தை பாருங்களேன். அப்போது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று. இல்ல 12ஆம் வசனத்தை அதுக்கு முன்ன வாசிங்களேன். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக. ஓ, அப்படி ஆயிடுமா என்ற ஒரு எண்ணம் யாருக்கு வந்துருச்சுங்க? ஆரோனுக்கு வந்துருச்சு. வந்துட்டதுனால ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகுதான் இவர் தான் ஜெபிக்கிறார். ஆமா, அவர் ஓ எனக்கு விரோதமா அப்படி பேசுனீங்க, நான் உங்களுக்கு அப்படித்தான் ஆகணும், நீ இப்படிதான் ஆகணும், நீ பேசினால போங்க, எப்படின்னா போட்டு அவளை பாலித்துக்கு வெளியே போடு. இயேசு கிறிஸ்துக்கு இருந்த அந்த இரக்க குணம் மோசேக்கு இருக்கு பாருங்களேன். ஆமா. அப்ப மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே, அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். அப்போ இந்த வசனத்திலிருந்து பாருங்களேன், உண்மையாகவே தனக்கு விரோதமாய் அவர்கள் கிரியை செய்திருந்தும், தனக்கு விரோதமாய் அவர்கள் பேசினாலும் கூட மன்னிக்கிற ஒரு சுபாவம் மோசேக்குள்ளே இருக்குது. ஆண்டவரே கோவப்பட்டுட்டாரு. ஆனா இந்த இடத்துல மோசே பாருங்க, அவளுக்காக கெஞ்சினதாக இல்ல, அவளுக்கு தண்டனை நான் பாருங்க. இப்போ மோசே மன்னிப்பு கேட்கிறாரு, ஏன்னா இவ செத்து இருக்க வேண்டியவோ. இப்போ ஆண்டவர் மோசே அழுகுறாரு ஆண்டவர்கிட்ட, அழுது. So Moses cried out to the Lord saying, please heal her, O Lord, I pray. அவளை சுகமாக்குங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறாரு. அப்போ the Lord said to Moses, if her father had put spit in her face, அவள் தகப்பன்
அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் ஆ, அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? ஆ. 7 நாள் அப்போ வெட்கப்பட யார் மேலனா அவங்க அப்பா காரி துப்பிட்டா 7 நாள் அவ பாளையத்துக்கு வெளியே போயிடணும். வெட்கப்பட வேண்டாமா? அது போல அவள் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலகிருக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ள கடவன். மோசே கேட்கறதுனால இறக்கம் தரார். அதுவும் பாளையத்துக்கு புறம்ப போயிட்டு 7 நாளுக்கு பிறகு சேர்த்து பண்ணோம்னாக்கா என்ன அர்த்தம்? 7 நாள்ல சுகமாயிடும் அப்படின்ற ஒரு கணக்கு இங்க வர மாதிரி. ஆனா மோசே குறித்து பேசுறதுக்காக பாஸ்டர் 7 நாள் அவ கஷ்டப்பட்டே பட்டா. ஆண்டவர் இறக்கம் தராரு. என்ன இறக்கம் தராரு? மரிக்காம காக்குறாரு. ஆமென். அற்புதமா நடந்துச்சு. மரிக்காம காக்குறாரு. மோசை கேட்டதுனால 7 நாளைக்கு அப்புறமா பாளையத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றாரு. அப்ப ஏற்றுக்கொண்டா என்னங்க அர்த்தம்? குணமாயிருச்சுன்னு அர்த்தம். அப்ப 7 நாள் அவள் குஷ்ரோகியா இருந்தா 7 நாளுக்கு பிறகு சுகம் பெற்று பாளையத்துக்குள்ள வந்த பிறகுதான் அவங்க மறுபடியும் பிரயாணமா போறாங்க. ஆமா. அப்போ இந்த சம்பவத்திலிருந்து ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. என்னன்னு கேட்டா, மற்றவங்களுக்கு விரோதமாய் என்று சொல்வதை காட்டிலும் தேவ மனிதர்களுக்கு விரோதமா நாம் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. ஒருவேளை தேவ மனிதர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தாலும் தேவன் தான் அதை என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். அவர் பார்ப்பார். ஆமா. ஏன்னா அவர் அழிச்சவர் அவர் தான் பார்க்கணும். அவர் எந்த விதத்துல அவங்களை ஹேண்டில் பண்றாருன்னு கர்த்தர் ஹேண்டில் பண்ணுவார். அதே போல இப்போது யூடியூப் மற்ற சில காரியங்களிலே பார்க்கும்போது தேவ மனிதர்களை கிண்டல் பண்ணி அவர் இப்படி பண்ணிட்டார், அப்படி பண்ணிட்டார், இந்த தப்பு பண்ணிட்டார், அந்த தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா கூட அப்படி சொல்றதுனால அந்த மனிதர்கள் உணர்த்தப்படுவார்ன்ட்டு நினைக்க கூடாது. அந்த உணர்வு யார் தான் கொடுக்கணும்? தேவன் தான் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் சில காரியங்களை பார்க்கும்போது தேவ மனுஷர்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தணுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்துவாங்க. ஆனால் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டா, தேவ மனிதர்களை எந்த காரணத்தை முன்னிட்டும் நாம் விரோதிச்சு கூடாது. ஆனா அவங்க தவறுகள் செய்வார்களானால் தேவனாகிய கர்த்தர் அவர்களை பார்த்து கொள்வார். ஆனா இங்க மோசே பற்றி பார்க்கும்போது எந்த ஒரு தவறும் செய்யாத மனிதனுக்காக இவங்க என்ன பண்றான்னு கேட்டா, மோசையோடு கூட மாத்திரம்தான் பேசினாரா, நம்மோடு கூட பேசவில்லையா என்று சொல்லி அவர்கள் பேசினது நிமித்தமாக இங்கே தண்டிக்கப்படுகிறதாகவும், 2வது தேவன் உணர்த்தி காட்டுகிறார். அப்படிப்பட்ட நேரத்துல நாம என்ன செய்யணும்னு கேட்டா, உணர்த்தப்படணும். உணர்த்தப்பட்ட பிறகு இந்த ஆரோன் உணர்த்தப்படுகிறான், மீரியாமும் உணர்த்தப்படுகிறதாக வசனத்துல வாசிக்கிறோம். ஆனா என்னதான் உணர்த்தப்பட்டாலும் செய்த தவறுக்கு தண்டனை கட்டாயம் என்ன செய்தாகணும்? அனுபவிச்சுதான் ஆகணும். இல்ல தாவீது கூட தவறு செய்யும் போது மன்னிப்பு கேட்டாரு, மனம் திரும்பினாரு, ஆண்டவர் வந்து பேசினாரு. அதுக்கான தண்டனை அது நிமித்தமா பிறந்த அந்த பிள்ளை ஆண்டவர் கொண்டுட்டார். ஆமா, அதுக்கான தண்டனை அதுதான். ஆமா, அதுக்கு தான் இவர் போய் அந்த பிள்ளை உயிரா வரணும்னு ஜோம் பண்றாரு. அவன் செத்துட்டான்னு கேட்ட உடனே எழும்பி வந்து மோங்கழின்னு சாப்பிட்டுறாரு. ஆமா, ஏன்னா அது கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்றது அவனுக்கு நன்றாக தெரிஞ்சிருச்சு. ஆமா. அதே நேரத்துல நான் அதை திரும்பி வர பண்ண கூடுமோ, நான் அதன் இடத்திற்கு போனே ஒழி அது என் இடத்திற்கு திரும்பி வராது அப்படின்ற ஒரு வார்த்தை எங்க சொல்லுகிறதாக கேட்கிறோம். ஆகவே நாம் தேவனிடத்துல கிருபையை பெற்றிருக்க வேண்டும். மோசே குறித்து பார்க்கும்போது தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொண்டிருந்தார். அப்படி இருக்கும்போது அந்த கிருபையை பெற்ற ஒரு மனிதனுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் சரி, தேவன் சும்மா இருக்க மாட்டார். உடனே அவளுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுப்பார். 2வது உணர்த்தி காட்டுவார். நம்ம யார் என்பதை உணர்த்தி காட்டுவார். மோசே வந்து நான் தேவடி வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் மோசையே போய் சொல்லிக்கல. மோசை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறது உண்மை என்று சொன்னால், நம்மை குறித்தும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்தும் தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். இந்த மோசை குறித்து நாம் பார்க்கும்போது இனி வரும் பலன்களின் மேல் நோக்கமாயிருந்தான். அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கிலும் தேவனுடைய பிள்ளைகளோடு கூட துன்பத்தை அனுபவிக்கிறதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்களின் மேல் நோக்கமாயிருந்தான் என்றால் என்ன அர்த்தம்? அந்த மோசைக்கு ஒரு தூர பார்வை இருந்தது. என்ன அது தூர பார்வை என்று சொன்னால், இனி வரும் பலன்கள் என்றால் என்ன அர்த்தம்? இனி தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படும். நித்தியமான ஒரு ராஜ்யம் இங்கே வரும். அதிலே வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்தியமாய் அவரோடு கூட இருப்பேன் என்றதான ஒரு தூர பார்வை அந்த மோசேக்கு இருந்தது நிமித்தமாக தான் இனி வரும் பலன்களின் மேல் நோக்கமாயிருந்து இந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அவர் விட்டு விலகினார் என்று வசனத்திலே வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த பூலோகத்தின் வாழ்க்கை தான் நித்தியம் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடாது. இதை விட ஒரு நித்தியமான வாழ்க்கை ஒன்று உண்டு. அது எப்போ அப்படின்னு சொன்னால்,
மனிதன் தன் நித்திய வீட்டிற்கு போகிற நாள் என்று சொல்லி பிரசங்கியிலே வாசிக்கிறது போல மரணத்தின் மூலமாய் அந்த நித்திய வீட்டிற்கு நாம் கடந்து செல்கிறோம். அது நித்திய ஜீவனை கொடுத்து நித்தியமாய் அவரோடு கூட இருக்கிற அது நாளாக இருக்குது. அந்த நாளுக்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ இந்த இடத்துல ஆரம்பித்த உடனே ஆண்டவர் பல வசனங்களை நமக்கு முன்பு கொண்டு வந்தார். சில சம்பவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போது இந்த இடத்துல நாம் திடீரென்று மீரியாமை குறித்தும் ஆரோனை குறித்தும் தியானிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதை தான் ஆராய்ச்சி, அதாவது நம்ம ஆராய்ந்து வசனத்தை பார்க்கணும். ஆராய்ந்து பார்க்கும்போது அதிலிருந்து நல்ல காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை வேதத்தை கற்றுக் கொடுக்கும் போது அதன்படி செய்ய நம்ம கவனமாக இருக்கணும். பாருங்கள், ஆண்டவரால் கிருபை விளக்க முடியும். கிருபை விளக்கப்பட்டால் நித்தியத்துக்குள்ளே நீ பிரவேசிக்கவே முடியாது. அதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ளணும். தேவனுடைய கிருபை இருக்குது, அது நமக்கோடு இருக்குதான்னு பார்க்கணும். கிருபை இருக்குது. யாருக்கு கிருபை இருக்குது? தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களோட கிருபை இருக்குது. அதனால் உணர்ந்து வாழ்வதுக்கு உங்களை அர்ப்பணிங்க. இன்னும் அநேக காரியங்கள் இதன் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த எபிசோட் நேரம் முடிகிறது. ஆகையால் அடுத்த எபிசோடில் மீதியான காரியங்களை பார்க்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம தியானிக்கும் போது ஊசா என்ற ஒரு மனுஷனை குறித்து கூட வேதம் சொல்லுகிறது. அப்போது அந்த சம்பவங்களெல்லாம் குறித்து நாம் ஒருவேளை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, நிறையா வசனங்கள் நம்ம இந்த இடத்துல சொல்லப்பட்டது. யோவான் 1:16-18 நீங்கள் வாசிக்கலாம். எபிரேயர் 12:28 அசைவில்லாத ராஜ்யத்துக்கு ஒரு சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 107:43, 119, 124, 147 சங்கீதம் 11 வசனம், 1 சாமுவேல் 13 1-15 வரைக்கும் வாசித்தால் ஏன் சவுலை கர்த்தர் புறக்கணித்தார். என்னாகமம் 12 1-16 வரைக்கும் வந்த சம்பவத்தில் இந்த மோசே, மீரியாம், ஆரோனை குறித்தும் நடந்த காரியங்களை குறித்தும் வேதம் துல்லியமாய் சொல்லுகிறது. அப்போது வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையில் விளங்க பண்ணுவார். பிரசனத்தையும் தேவன் நம்ம கூட இருக்கிறதையும் நீங்கள் வாங்க என் கூட இருங்கன்னெலாம் இருக்க மாட்டார். நம்ம அவருக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ள தானாக அவரே வருவார். அவர் நமக்காக பேசுவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார். நம்மோடு இருந்து அவருடைய காரியங்களை நம்மை கொண்டு இந்த உலகத்தில் நிறைவேற்றி முடிப்பதற்கு இயேசு உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆகையால் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். இயேசுவை மாத்திரம் நம்பியிருங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில் மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த எபிசோடில் நம்ம மத்தியில் பிஷப் ரெவரண்ட் பென்னி எஸ்ஐ அவர்கள் இருந்தது ரொம்ப சந்தோஷம் பாஸ்டர். ரொம்ப பிரயோஜனமான காரியங்கள் எல்லாம் உங்கள் மூலியமாக கேள்விப்படுவதற்கும் தியானிப்பதற்கும் தேவன் உதவி செய்கிறார். தொடர்ந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்த போகிறார். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறவரை நாங்கள் 2 பேரும் உங்கள் கிட்டேருந்து விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.